ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடங்களிலே அப்படி தரைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும் கர்த்தாவே, எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பல இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தரை ருசி பார்க்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யார் மேல் பிரியமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்றெல்லாம் வேதாகமத்தில் பல இடங்களிலே கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். இங்கே பாருங்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்து மூலம் பார்க்குறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு காத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் see. காத்திருந்து பாருங்கள், அப்படிதான் தலைப்பு. இது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்களோடு பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவ ஜனங்கள் இந்த வார்த்தை கேளுங்க, இந்த செய்தியை கேளுங்கள். அவசரப்படாதிருங்கள், பொறுமையாயிருங்க, கர்த்தருடைய காரியங்களிலே காத்திருங்க. அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த வார்த்தை நாம் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமான ஒரு வார்த்தை. பல நிலைகளிலே ஒருவேளை பல வருஷம் காத்திருக்கலாம், பல மாதங்களாக காத்திருக்கலாம், பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். காரியம் நடக்காதனால, ஜெபம் கேட்காதனால அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செய்து விடலாம் என்று கூட நினைக்கலாம். அல்ல சோர்ந்து போய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிடித்தான் என்று கூட சலித்து கொள்ளலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். காத்திருங்கள், அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை காண்பீர்கள். இப்படி எரேமியா ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். தேவனுக்காக அதிகமாக காத்திருந்த ஒரு தேவ மனுஷன் தீர்க்கதரிசி எரேமியா. அப்படி காத்திருந்த பொழுது என்ன நடந்ததா, கர்த்தர் எரேமியாவுக்கு அருகிலே வந்தார். அருகிலே வந்து அவர் வார்த்தை சொன்னாருங்க. என்ன சொல்கிறாருங்க? பயப்படாதே அப்படின்னு புலம்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் புலம்பல் 3:25-26 வாசிமா, அப்புறம் நீங்கள் 57 வாசிங்களே. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் அருகிலே வந்து நின்று பயப்படாதே அப்படி சொல்கிறார். இப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற தேவ ஜனம் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் அருகிலே வருகிறார். வந்து பயப்படாதே என்ற பதில் சொல்கிறார். பாரு என்றால் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நமக்கு. ஆகவே பல வருடங்கள் மாதங்கள் காத்திருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் அருகில் வந்து நின்று உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அவர் நல்லவர் என்பதை எரேமியா மூலம் நம்ம பார்க்குறோம். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முறுமுறுத்து கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு கூட கேட்கலாம் சில நேரங்களில், இல்லையா? கசந்து கொண்டு நகோமியை போல கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளிட்டார் என்று கூட சில கசந்து கொண்டிருக்கலாம். காரியங்கள் நடக்காதனால, ஜெபம் கேட்கப்படாதனால, தொடர்ந்து சத்துருக்கள் கை ஓங்கி இருக்கிறதுனால இப்படி நம்ம முறுமுறுத்து கசந்து கொண்டிருக்கலாம். கவனிங்கள், பொறுமையாய் காத்திருங்கள். முடி எப்படிக்குன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அதை இங்கே நம்ம பார்க்குறோம்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காத்திருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று இல்லையா? அதுதான் நமக்கு ரொம்ப கடினமானது. எங்கே போனாலும் சரி, ஒரு பேங்க்கு போனாலும் சரி, வெயிட் பண்ணனா முடியாத விஷயமா இருக்காது. அதில் ஏடிஎம் பணம் எடுக்க போனாலும் சரி, ஒரு 4 பேர் இருந்தால் போதும், வேறு ஏடிஎம் போகலான்னு போகிறோம். இப்படி எல்லா இடங்களிலும், அது எந்த இடமா இருக்கட்டும், காத்திருக்கிறது தான் முடியாத விஷயம். உலகம் நம்மை அப்படி அவசரப்படுத்துகிறது. அதுக்கேற்ற போல நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடான உலகத்தில், அவசரமான உலகத்தில் நமக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் அவசரப்படுகிறது போல கர்த்தர் அவசரப்பட மாட்டார். நமது அவசரத்துக்காக அவர் அவசரப்பட மாட்டார். அவர் காலத்திலே தான் வருவார். ஆகவே ஆண்டவர் அவர் காலத்தை செயல்படுவதற்கு விட்டு ஸ்தோத்திரம் பொறுமையாய் காத்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அவர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையற்ற ஜனம் அவர்கள் காத்திருப்பாங்க. உதவியற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள்லாம் காத்திருப்பாங்க. உதவியற்ற ஜனங்கள் வேறு வழியில் காத்திருப்பாங்க. வியாதியஸ்தரோடு காத்திருப்பாங்க. டாக்டர் வரவரில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்காங்க பார்த்தீங்களா? அதே போல் வியாதியஸ்தரும் காத்திருப்பார். ஆனால் பலசாலிகள், பணக்காரர்கள், வசதிகள் காத்திருப்பாங்களா? முடியவே முடியாது. ஆனால் அது யாராக இருந்தாலும், உதவியற்றவராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், தேவனுடைய காரியம் என்னன்னா, காட் ஸ்டைல் என்னன்னா காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது தான் அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவார். பாருங்க, அருகில வந்து நின்று பயப்படாதுன்னு சொல்லி தேற்றாரு பாருங்க. அப்படி ஆண்டவர் செய்யணும்னா கர்த்தர் பிள்ளைகள், கர்த்தர் சொல்றார், காத்திருங்கள் காத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 46:10, நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்றாருங்க. இது வார்த்தை என்ன? நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்தோத்திரம், உங்கள் கையை முடக்கி கொண்டு அமைதியாயிருங்கள், அப்பொழுதுதான் கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ என்ன நடக்குது? நாம் அவசரப்பட்டு நம்ம கரத்தை நீட்டுறதுனால ஆண்டவர் தமது கரத்தை முடக்கி கொள்கிறார். ஆகவே தான் காரியம் நடக்கிறதில்ல. இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் கரத்தை முடக்கி கொண்டிருங்கள், அமைதியாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், ஸ்தோத்திரம், காத்திருங்கள், கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இது எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்கள. ஸ்தோத்திரம். ஆகவே காத்திருங்கள். ஆண்டவருடைய பள்ளியில் முதல் பாடமே பொறுமைதான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய பள்ளி, அவர் ஸ்கூல், கர்த்தருடைய பள்ளியில் படிக்க வேண்டிய முதல் பாடம் பொறுமை. பொறுமையாக இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்கூலில் தேர்ச்சி அடைய முடியும். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் நல்லா தெரியும். அவசரப்பட்டால் ஒன்றும் முடிக்க முடியாது. காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு என்று காத்திருந்து பிறகு அத்தேர்ச்சி பெறும்போது அடுத்த வகுப்புக்கு. அப்படின்னா பொறுமை இல்லைன்னா படிப்பில் சரி நாம் முன்னேற முடியாது. ஆகவே தான் சொன்னேன், ஆண்டவருடைய கர்த்தருடைய பள்ளியில் நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் பொறுமை. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நாம் இந்த முதிர்ச்சிங்கிறது அவசரப்படாமல் அமைதியாக இருந்து முதிர்ச்சி அடைவது என்பது அது ஸ்லோ ப்ராசஸ்ஸுங்க. அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கிடணும். அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இன்னும் இப்படி சொல்கிறவங்களுக்கு முதிர்ச்சி இன்மை என்கிறது என்னன்னா, அதாவது பொறுமை இல்லாதவர்கள் தான் முதிர்ச்சி இன்மை காட்டுவாங்க. பொறுமை இன்மை என்பது தான் முதிர்ச்சி இன்மைங்கிற அடையாளங்க. முதிர்ச்சி இல்லையா, முதிர்ச்சி இல்லை என்பது உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பொறுமை இல்லைன்னா இன்னும் நீங்கள் முதிர்ச்சி அடையவில்லை அப்படின்னு அர்த்தங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் விரும்புகிற அந்த முதிர்ச்சியை நாம் அடைவதற்கு நமக்கு பொறுமை தேவை. யாக்கோபு சொல்கிற வார்த்தை நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபு 1 அதிகாரம் 4 கொஞ்சம் வாசிங்களேன்.
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் ம். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பார்த்தீங்களா? ஆகவே தான் சொன்னேன், பொறுமையின்மைங்கிறது முதிர்ச்சியின்மை என்பதின் அடையாளம், இம்மெச்சூரிட்டி. ஆகவே கவனிக்கணும். சிலர் பாருங்க, நல்ல வயசு அதிகமாக இருக்கும், நிறைய அனுபவம் கூட இருக்குங்க, ஆனால் அவசரப்பட்டு பேசுவாங்க. அவங்க என்னதான் வயசு அதிகமாக இருந்தாலும் இன்னும் முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தங்க. அது இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கை, ஊழியம் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் நல்ல முதிர்ச்சி அடைய முடியும். முதிர்ச்சிக்கு அடையாளமே பொறுமை தான். இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அதை தான் இங்கே யாக்கோபு சொல்கிறார். சில தேவ மனுஷ வாழ்க்கையை பாருங்க. நீங்கள் ஆபிரகாம் நல்ல ஒரு தேவ மனுஷன் தானே, விசுவாச வீரர் தானே, ஆனால் பொறுமையை இழந்து சீக்கிரத்தில் இந்த குழந்தை பாக்கி இல்லைங்கிறதுக்காக ஆகாரை சேர்த்து கொண்டு ஆகார் மூலம் இஸ்மவேல் வந்து விட்டான். குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுங்களா இல்லையா? 75 வயசில் வந்து ஆரான்லேருந்து புறப்பட்டு வர்றார் அழைப்பு பெற்று. கிட்டத்தட்ட 11 வருஷம் குழந்தை இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் ஆகாரை சேர்த்து கொண்டு இஸ்மவேல் வந்து விட்டான். காரணம் பொறுமை இல்லை. மோசே எடுத்துக்கிடுங்க. மோசேக்கு நல்லா தெரியும், அவரே சொல்கிறாரு, தமது ஜனத்தை எகிப்து தேசத்தை விடுவிக்கக்கூடிய ரட்சகனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு தெரியுது அவருக்கு. ஆனால் அதுவரையிலும் பொறுமையாக காத்திருக்காம ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று மணலிலே புதைத்து போட்டார். அவசரப்பட்டுட்டாருங்க. விளைவு 40 வருஷம் மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு ஓடி போய் அங்கே தலைமறைவு வாழ்க்கையாக இருந்தார் இருப்பார். காரணம் என்ன? பொறுமை இல்லை, அவசரம். அதே மோசே பாருங்க, அதன் பிறகு ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகும் ஊழியத்தில். மறுபடியும் அந்த அனுபவம் தான். என்னாகும் 20 வாசித்து பாருங்க நீங்கள். ஜனங்களுக்கு தாகம், முறுமுறுக்கிறார்கள். உடனே பொறுமை இழந்து கர்த்தர் சொல்கிறார், கண்மலை பார்த்து பேசு. ஆனால் இவரோ பொறுமை இழந்து அவசரப்பட்டு கண்மலை அடிக்கிறாருங்க. விளைவு தண்ணீர் வந்தது உண்மைத்தான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, மோசே நீயும் ஆரோனும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஏன்? அவசரப்பட்டு கலகக்காரரே அப்படின்னு கண்மலை அடிச்சிட்டார். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், சாந்த குணமுள்ளவர், பேர் பெற்றவருங்க, பூமியிலே அவரை போல ஆளுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பாருங்க, பொறுமை இழந்து அவசரப்பட்டு கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியத்தை எழுந்துட்டார். ஆக நம்ம பொறுமை இழந்துட்டோம்னா, அவசரப்பட்டு விட்டால் கர்த்தர் வைத்த பெரிய ஆசீர்வாதத்தை, திட்டத்தை இழந்துடுவோம். ஆகவே வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். அவசரப்பட்டு உலகத்து பிள்ளைகளை பார்த்து இவர்களை பார்த்து அவர்களை போல வாழ நினைக்கப்படாது. கவனமாக இருங்க. அவசரப்படாமல் பொறுமையாய் காத்துருங்க. இல்லைன்னா ஆசீர்வாதத்தை, தேவ திட்டத்தை இழக்க வேண்டியிருக்கும். உங்கள் கையாலேயே தேவ திட்டத்தை இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே கவனமாக இருங்கள், கவனமாக இருங்க. அதே நேரத்தில் தாவீது சொன்ன ஒரு வார்த்தையும் வாசிக்கணும். தாவீது நல்ல பொறுமையான ஒரு தேவ மனுஷன். எத்தனை சோதனை இருக்குங்க, ஆனாலும் பொறுமையாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 32:9 கொஞ்சம் வாசிங்களேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். என்ன சொல்றாருங்க? குதிரை அவசரப்படக்கூடியது. ஆகவே நீ அவசரப்படாத. அல்லது கழுதை போல ரொம்ப மோசமாக பின்தங்கியும் இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவசரப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன பிறகும் காலதாமதம் பண்ணக்கூடாது. இதுவும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய பள்ளியிலே கற்க வேண்டிய பாடங்கள் இதெல்லாங்க என்பதை மனதில் வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு காளான் இருக்கு பாருங்க. காளான், அதை குறித்து சொல்லுவாங்க, நேற்று பெய்த மழையிலே இன்று முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே ராத்திரியில் முளைக்கும் காளான். என்ன பிரயோஜனங்க? ஆனால் கேதுரு மரத்தை பாருங்கள். கேதுரு மரம் அது முளைத்து பல வருடங்களாகுது, வளர்ந்து அது பெரிய மரமாகுது.
அதுதான் பிரயோஜனப்படுது. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு கேதுரு மரத்தை தேவதாரு விருட்சங்களை பயன்படுத்தினார். இப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயோஜனப்படுகிற ஒரு மரம் இல்லையா, மரங்களின் அரசன் அப்படின்னு இஸ்ரவேல் தேசம் சொல்லுவாங்க. அப்போ அது வளர்வுக்கு அவ்வளோ நீண்ட காலம் அந்த அளவுக்கு பயன்படுதுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. அவசரப்படாமல் ஒரு காளான் போல் இல்லாமல் பொறுமையாக காத்திருந்து கர்த்தருடைய பள்ளியிலே நீங்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடையுங்கள். ஒரு கேதுரு மரத்தை போல இருங்கள். கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாற்றுவாருங்க. தேவ திட்டம் நிறைவேறும். அப்படின்னா இந்த காத்திருக்குது எவ்வளோ முக்கியம். ஆகவே தான் காத்திருந்து பாருங்கள் அப்படின்னு இந்த தலைப்பை போட்டேன். ஆக காத்திருந்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை சோத்திரம் விளங்க பண்ணுவார். அப்படியே சில விஷயத்தை சொல்லி குறிப்பை பார்க்கலாம். யோசேப்பை பாருங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷம் பொறுமையாக இருந்தார். 17வது வயசு அவர் எகிப்துக்கு போகிறார். 30வது வயசில் பிரதம மந்திரி. 13 வருஷம் காத்திருந்தார். பார்த்தீங்களா? மோசே குறித்து பேசுகிறோம். மோசே 40 வருஷம் காத்திருந்தார் மீதியான தேசத்து வனாந்தரத்தில் இல்லைங்களா? நமது ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் காத்திருந்தார். 30வது வருஷத்தை ஊழித்து வருகிறார். 3.5 வருஷம். அப்போ 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் தம்மை அடக்கி அவர் வெளிப்படாமல் காத்திருந்தா அப்படின்னா எவ்வளோ முக்கியங்க ஆண்டவர் இயேசுவே. ஆகவே தான் நீங்கள் யோவான் சுவிசேஷம் ஒரு வார்த்தை திரும்ப திருவர், என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி நீங்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 7ஆம் அதிகாரம் 6 கொஞ்சம் வாசிங்களேன். திரும்ப அதுக்கு அர்த்தம் என்ன? என் வேலை வரவில்லைன்னா பிதாவின் வேலைக்கு பொறுமையாய் காத்திருந்தார் இயேசு. அவசரமே படலைங்க. எந்த ஒரு இடத்திலும் அவசரமே படலை. அவர் வாசிக்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. 7:6 கூட வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, சீசல பார்த்து சொல்லுவார். 11:9 கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 11:9. இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். அப்படின்னா பொறுமையா காத்திருந்ததுக்கு அப்படி சொல்றாருங்க. அவர் காலங்களின் அடிப்படையில காத்திருந்து செயல்பட்ட தெய்வம் நமது ஆண்டவர். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் ஆண்டோடைய காரில் ஜெயமா இருந்ததுங்க. ஆண்டவர் காரியம் ஜெயமா இருக்கு. என்ன காரணம்? காலங்களின் அடிப்படையில காத்திருந்த அந்த காலம் வருகிற வரை இயேசு பொறுமையா இருந்தாருங்க. அவசரமே படலைங்க. நிறைய அதே சொல்ல உங்களுக்கு. ஆகவே இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையாருங்கள். கால தாமதம் நல்லது. டிலே இஸ் குட்ங்கிறது மனசில் வைத்து இந்த செய்தி கேளுங்க. கர்த்தங்களோடு பேச விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொன்னாருங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா F.B. மேயர் அப்படின்னு. அந்த தேவன் சொல்கிறார், கடவுளின் தாமதங்கள் கடவுளின் தடைகள் அல்ல. காட்ஸ் டிலேஸ் ஆர் நாட் காட்ஸ் டினையல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமதிக்கிறார்னா தாமதமாகவும் நமக்கு தெரியும், தாமதமாகவும் இருக்கலாம், ஆனால் தடை செய்ய மாட்டார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, தாமதமாகிறதா காரியங்கள் நடப்பதற்கு, ஜெபம் கேட்கப்படுவதற்கு, உங்கள் விசுவாசம் கனம் பண்ணுவதற்கு தாமதமா? பயப்படாதீங்க. தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தடை செய்ய மாட்டார். ஏற்ற காரியத்தில் நடக்கும். பொறுமையாய் காத்திருங்கள், காத்திருந்து பாருங்கள். இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு, இது இந்த காலகட்டத்தில். ஆகவே இது கவனிங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு புலம்பர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து 3 வார்த்தைகளை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். முதல் வார்த்தை, அப்படி காத்திருந்தா என்ன நடக்கும்? இதுதாங்க செய்தி. காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? நம்பர் 1, தடைகள் உடைவதை காண்பீர்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எடுக்கணும். நீங்கள் கர்த்தங்களோடு பேசுகிறாருன்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்து காத்திருக்கிற மக்களுக்காகவே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிற, ஜெபத்தில் உபவாசத்தில் காத்திருக்கிற தெய்வ பிள்ளை கர்த்தர் சொல்கிறாருங்க, காத்திருந்தால் தடைகள் உடைக்கப்படுவதை காண்பீர்கள். தடைகள் உடைவதை காண்பீர்கள். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம்.
பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். கர்த்தர் அவர்களை உடைந்து ஓட பண்ணினார், உடைச்சார் அவர்களை. இல்லை, கவனிக்கணுங்க, இது என்ன சொல்லுது இந்த பகுதி? தாவீது ராஜாவான பிறகு அவருடைய சத்துருக்களாய் இந்த பெலிஸ்தியர்கள் இந்த தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இருக்கிறார்கள் அவர்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு. இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு அப்படி சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க, ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. அப்புறம் அந்த ராட்சதரின் பள்ளத்தாக்கு, அதை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் இங்கே வந்தாங்கன்னா அவங்க வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு பகுதி ஒரு செழிப்பான பகுதி, விளை நிலம். சொல்லப்போனால் எருசலேமுக்கு தானியத்தை கொடுத்து தாங்குகிற ஒரு இடமே இந்த பகுதி தான். எருசலேமுக்கு தென்மேற்கே இருக்கிற ஒரு முக்கியமான இடம், ஒரு செழிப்பான பகுதி. இந்த செழிப்பாக இருந்து தானிய விளைச்சல் அதிகமாக இருந்து எருசலேமுக்கு எமது ஜனத்துக்கு ஒத்தாசையாக இருக்க ஒரு பகுதி. இதன் மேல் பெலிஸ்தர்களுக்கு எப்பொழுது ஒரு கண் இருக்குங்க. அவர்கள் வந்து கொள்ளையடிப்பதற்கு இந்த பகுதி அவர்கள் கண்களை உரிச்சு கொண்டே இருக்கும். ஆகவே இப்பவும் பாருங்க, அங்கே வந்து நிற்கிறார்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு. இது ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, சாத்தான் வேலையை பிடித்தாங்க. தேவ ஜனம் செழிப்பாய் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது சாத்தானுக்கு. ஆவிக்குரிய செழிப்பில் நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தர் கூட ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, அதை சாத்தானா பொறுத்துக்க முடியாது. எந்த விதத்திலாக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு செயல்பட நினைப்பான், மனுஷர்களை ஏவி விடுவான். அப்படிதான் அங்கே நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மகிமையின் சாயலை கொடுத்திருந்தார். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நாம் பார்க்குறோம். 2:25 அது இருக்குது. அவர் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார். அப்படி ஒரு மகிமையின் சாயல், அந்த சாயலை உரிந்து கொள்வதற்கு சாத்தான் அதுக்கு அடுத்த வசனம் விட்டு வைக்கிறான் பாருங்க. இப்போ நீங்கள் 2:25 ஆதியாகமம் 3:1 வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. பாத்தீங்களா, இந்த மகிமையின் சாயலை உரிந்து கொள்ளும்படி சாத்தான் உடனே வந்துட்டான் பாரு. இது வேதம் முழுது நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 3-4 வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். நேசித்து பல வருணமான அங்கியை செய்து உடுத்து வைக்கிறார். இதை பார்த்த உடனே சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. சாத்தான் அவர்கள் மூலமாக பொறாமை கொண்டு வராம பாருங்க. ஏன்? அந்த தகப்பன் நேசத்துக்கு அடையாளம் பல வருண அங்கி. அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியலங்க சகோதரர்களுக்கு. பொறாமை. இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கண்டு அநேக ஜனங்களுக்கு பொறாமை. நல்ல வீடு கட்டிட்டா, பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போய் வாழ்ந்திருந்தா, பல நிலையில் எல்லாம் சந்தோஷம் சமாதமாக வீட்டில் மகிழ்ச்சி சத்தம் சந்தோஷ சத்தம் கேட்டால் அடுத்தவனுக்கு பிடிக்காதுங்க இல்லையா? ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்க பிடிக்காத நிலைமை இருக்குது. அப்படி பொறாமைப்படுகிறார். இது சாத்தானுடைய வேலைங்க. அது ஒருவேளை இன்னைக்கு இது கேட்குறவங்க, ஒருவேளை ஜனங்கள் மத்தியிலே அப்படி இருக்கலாம். ஜனங்கள் உங்களை எதிர்க்கலாம். கூட பிறந்தவங்களை கூட பொறாமை கொண்டு யோசேப்பு விரோதமாக சகோதரர் எழுந்தோன்னு எழும்பலாம். பயப்படாதீர்கள், பொறுமையாயிருங்கள்.
காத்திருங்கள், ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரிப்பாயும் பள்ளத்தாக்கில் வந்து தங்கியிருக்காங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை அழிப்பதற்கு புறப்பட்ட பெலிஸ்திய ஜனம். இப்படி ரிப்பாயும் பள்ளத்தாக்கு வந்துட்டாங்க, சத்துருக்கள் வந்துட்டாங்க, பெலிஸ்தியர்கள். உடனே தாவீது என்ன செய்கிறார்னா தனது படைகளை ஆயத்தப்படுத்துகிறார், இராணுவ வீரர்களை படைகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்பட்டு அவர்களை எதிர்க்க புறப்படுறார். புறப்படுவதற்கு முன்பு அவர் செய்த காரியம்தான் அற்புதமானது. என்ன செய்கிறார் அவரு? சோத்திரம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் விசாரித்தார். இப்போ நீங்கள் வாசிங்க, அதே அந்த 5:19 மறுபடியும் வாசிங்களேன். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். பார்த்தீங்களா? அதுதான் சொல்ற காத்திருக்கிறதுன்னு அர்த்தங்க. அதுதான் காத்திருப்பது. கர்த்தர் என்ன சொல்றாரு? போக சொல்றாரா வேண்டான்னு சொல்றாரா? இது தாவீதின் சுபாவங்க. தாவீதின் வெற்றிக்கு காரணமே இதுதான். எந்த ஒரு இடத்துல அவசரப்பட்டு செய்ய மாட்டாருங்க அவர். நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்து இவர்கள் எல்லா கூடாரத்தை எல்லாம் சுட்டு எரித்து மனைவிள்ளே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தா எல்லாம் சாம்பலாக இருக்குது. கூட இருக்க ஜனங்களே கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் தாவீதை கொல்றதுக்கு. அங்கேயும் பாருங்க, அவசரமே படலை தாவீது. என்ன நடந்ததா? இப்போ நீங்கள் வாசிங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். தாவீது அகிமெலேக்கினான் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். பார்த்தீங்களா? எல்லாம் போயிருச்சு, சாம்பலாயிருச்சு. கூடருக்கு கல் எடுத்துக்கிட்டான். ஒரு நெருக்கடி. அதை வாசிச்சு பாருங்க. பலனுள்ள மட்டும் தாவீது அழுதான். அந்த சூழ்நிலை கூட அவசரப்பட்டு கல்லுகளை எடுத்துக்கொண்ட மக்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை தாக்கல. அவசரப்பட்டு அமலேக்கியனை துரத்திட்டு போகலைங்க. அங்கேயும் பாருங்க, ஏபோத்தை கொண்டு வர சொல்லி விசாரித்து கர்த்தர் சொல்ற, நீ போ திருப்பி கொள்வான்னு சொன்ன பிறகு தான் போறாருங்க. என்ன அருமையான கேரக்டர் பாருங்க, இல்லைங்களா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று. அவசரப்படாமல் கர்த்தரத்தை விசாரிக்கணும். அப்படி இங்கேயும் விசாரிக்கிறாருங்க. அப்படி விசாரித்த பொழுது தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. வாசி கேட்டபடி நான் ஒப்பு கொடுப்பேன், போ. புறப்பட்டு போன பொழுது எதிரிகள் என்னானாங்களாம்? அவர்கள் உடைந்து போனார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. 20 வாசிங்களே மறுபடியும். 5:20 2 சாமுவேல். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி. தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். உடைச்சாருங்க ஆண்டவர் அவங்கள. அதுதான் சொன்னேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் தடைகளை உடைப்பதை காண்பீர்கள் அப்படின்னு சொன்னேன் நான். இதை கவனிக்கிற கர்த்தரி பிள்ளைகளே, உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறாருங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் தாவீது எப்படி விசாரித்திருப்பாருங்க, ஏபோத்தின் மூலம் அப்படின்னு 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த காலத்தை வழக்கம் அப்படி ஏபோத்து கொண்டு அதில் ஊரீம் தும்மீம் இருக்கும். அந்த ஊரீம் தும்மீம் மூலமாக விசாரிப்பாருங்க. அதாவது இப்படி வச்சு கூட நம்ம கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல், போகலாமா ஆண்டவரே அப்படின்போது கிரீன் சிக்னல், போக வேண்டாம் ரெட் சிக்னல் போல் அந்த ஊரின் தும்மீம் அதை கேட்டுட்டு தாங்க புறப்பட்டு போகிறார். ஒருவேளை தீர்க்கதரிசி மூலமாக கூட அவர் விசாரிச்சிருக்கலாம். அப்போ கேட்டுவிட்டு புறப்பட்டு போனபோது சத்துருகத்தை உடைந்தோட பண்ணிடா. அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம் அப்படின்னு. பாகால் பிராசிம்னா கர்த்தர்களை உடைந்து ஓட பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். இது கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இங்கே காத்திருந்து சோத்திரம், கர்த்தருடைய காலங்கள் வருவரை காத்திருந்து கர்த்தர் சொல்றபோடு செயல்பட்டால் உங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா தடைகளை உடைந்து ஓட பண்ணுவார். எல்லா தடைகளை உடைப்பார். மனுஷ தடையோ, வியாதி தடையோ, பொருளாதார தடையோ, பிசாசு பில்லி சுனி கற்று எதுவாக இருக்கட்டுங்க, நீங்கள் காத்திருங்க, ஜபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க,
அவர் சொல்றத கேளுங்க, புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு கடந்து போவார், எல்லா தடைகளை உடைப்பார். பாருங்க, கர்த்தர் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுதான் ரொம்ப அருமையான வார்த்தை. 21 வாசிங்கள பார்க்கலாம். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவர்களை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பாத்தீங்களா? அடேப்பா, அவர் யுத்தத்துக்கு வரும்போது அவன் தெய்வங்கள் காப்பாத்துன்னு சொல்லி தெய்வத்தோட வந்திருக்கிறாங்க அவன். ஆனா இப்போ கர்த்தர் உடைந்தோட பண்ணினார், அந்த தெய்வங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போனான். அதை எடுத்து சுட்டெரித்தார்கள் இவர்கள். அவர்கள் நம்பின தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. ஏனென்றால் அதில் ஜீவன் இல்லை, உயிர் இல்லைங்க. உயிருள்ள ஒரே தெய்வம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். இந்த கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் காத்திருந்து தேவனிடத்தில் விசாரித்து நீங்கள் பொறுமையாய் செயல்பட்டால் உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31 கொஞ்சம் வாசிங்கள். லூக்கா 14:31. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்கிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? உட்கார்ந்து யுத்தத்துக்கு போகிற ராஜா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும், அப்போதான் யுத்தத்தில் வெற்றி. நமக்கு அப்படித்தான். நமக்கு முன்பாக 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். உட்காருங்கள், தேவ சன்னிதானத்தில் வெற்றியாய் திரும்பி வருவீர்கள். பக்தன் தாவீது சொன்ன இன்னொரு வார்த்தை, நல்ல அருமையான வார்த்தை. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாத்தீங்களா? இன்னும் அருமையான வார்த்தைங்க அது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ காத்திரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதை கேட்குறவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சிலர் நினைக்கலாம், ஆண்டவர் எப்போ நடத்துவார், எப்படி நடத்துவார் இதெல்லாம் நினைக்கலாம். ஆனால் காட் ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தாம் செய்ய போகிறதை, என்ன செய்கிறார் என்பதை, ஏன் செய்கிறார் என்பதை விளக்கத்தை உடனே சொல்லிட மாட்டாருங்க. எல்லா விளக்கத்தையும் முன்கூட்டி சொல்லிட மாட்டாருங்க. அதுவரை நம்ம காத்து இருக்கணுங்க. அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது செய்வார். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வெற்றி தருவார். பார்த்தீங்களா? ஆகுது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. விசுவாசிங்கள், நம்புங்க, காத்திருங்க. ஸோ அவசரப்படாதீங்க, காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் பேசுறதை கேளுங்க, உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். அப்போ முதல்ல காத்திருந்தால் தடைகள் உடைவதை காண்பீர்கள். 2வது வார்த்தை, சூழ்நிலை மாறுவதை காண்பீர்கள். காத்திருந்தால் சூழ்நிலை மாறுவதை காண்பீர்கள். நம்ம நல்லா தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஜனம், அவர்கள் காரியம் எப்படி இருக்குன்னு அருமையான வசனங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகணும்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார், அடுத்த உயரத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் உயர உயர அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்று வைத்து கொண்டே இருப்பார். அப்படி கர்த்தரை உயர்த்துவதற்கு, அடுத்த லெவலுக்கு உயர்வுக்கு போவதற்கு பேசிக் என்னன்னா, தேவன் விரும்புவது காத்திருங்கள். அவர் பேசுவதற்கு, அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. அவசரப்படாமல் ஜெபத்திலே, உபவாசத்திலே அவர் முகத்தை தேடி காத்திருங்கள். அப்படி இருந்தால் கழுக போல உங்களை அடுத்த லெவலுக்கு உயர பண்ணுவார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைங்க. இங்கே கூட இந்த 40ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த அதிகாரம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள ரொம்ப அவசியம் நமக்கு.
அப்படி தான் நம்ம புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்னன்னு. இப்போ இங்கே பாருங்க, 40ஆயிரத்தை பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தை இருக்குது. என்ன? ஸ்தோத்திரம். நீங்கள் 6வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புல்லை போல இருக்கலாம். அடுத்தது 11வது வசனம், ஒரு மென்மையான பிராணி, இன்னசென்ட் அனிமல் இல்லையா, சாதுவான பிராணி ஆடு. ஒருவேளை ஆட்டை போல சாதுவா கிடக்கலாம் நீங்க. 15வது வசனம், தூசியை போல இருக்கலாம் நீங்க. அப்புறம் 22வது வசனம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம். இன்னும் அடுத்த அதிகாரம் ஒன்று பாருங்க, 41:14, ஒரு புழுவை போல பூச்சி போல இருக்கலாம். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கூட்டி கழிச்சு பாருங்க நீங்க. ஸ்தோத்திரம். 1, நீங்கள் புல்லை போல இருக்கலாம், சாதுவான பிராணியாகிய ஆட்டை போல இருக்கலாம், தூசியை போல இருக்கலாம், வெட்டுக்கிளியை போல இருக்கலாம், புழுவை போல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருங்கள். யாரா இருந்தாலும் பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கழுகை போல மாற்றுவார். பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி கர்த்தருக்கு காத்திருந்தா, நீங்கள் புழுவாக இருந்தாலும், நீங்கள் ஆட்டை போல இருந்தாலும், புல்லை போல இருந்தாலும் சரி, எதுவாக இருக்கட்டுங்க, வெற்றிக்கிளியை போல அற்பமாக இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில். இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, இதை கவனிங்கள். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதை காண்பீர்கள். பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருந்தா ஸ்தோத்திரம், அவரே சூழ்நிலையை மாற்றுவாருங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார், அநேக நேரங்களில் அதற்கு முன்பு நம்மை மாற்றுவார். அதான் முக்கியம். அவரால் எல்லாம் கூடும். சூழ்நிலையை மாற்றக்கூடிய தெய்வம் அவர். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது காற்று கடலும் அடங்கி விட்டது. அப்படி எல்லாவற்றையும் அடக்குகிற தெய்வம், சூழ்நிலைகளின் தேவன் அவர். ஆனால் அதற்கு முன்பு நம்மை மாற்ற விரும்புவார். அதுதான் தாவீது வாழ்க்கையில். வனாந்தரம், குகை, அலைச்சல், ஏன் அப்படி ஓடினார் அலைஞ்சாருன்னா, முதல்ல தாவீதை மாற்ற விரும்பினார். அப்புறம் தான் சூழ்நிலை மாற்றுறார். அந்த தாவீது கர்த்தருக்காக காத்திருந்த தேவ மனுஷன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே அப்படின்னு காத்திருந்தார் பாருங்க. ஆண்டவரே, ஏன் சும்மா இருக்கிறீ, ஏன் மௌனமாக இருக்கிறீ, ஏன் தூரமாக இருக்கிறீ அப்படின்னு காத்திருக்கிறாருங்க அவர். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கு இந்த காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், இக்கட்டான காலகட்டங்களிலே அவர் நம்ம உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ ஜனத்துக்கு வேறு ஊழியக்கார கேட்டு கர்த்தங்களோடு பேசுகிறார். நாங்கள் இருக்கிற இடங்களில் இத்தனை வருஷம் ஓடியும் செய்யணும், ஒன்றும் நடக்கலை, விட்டுட்டு ஓடிடலாம் போல் இருக்கு. பயப்படாதீங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 40-31 பார்த்தீங்கன்னா, அந்த காத்திருப்பது வெயிட் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பதுன்னு அர்த்தம். அது எப்படி? நீங்கள் 5ஆம் அதிகாரம் ஏசாயா 2 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. காத்திருந்தார். அப்போ அவ்வளோ செஞ்சுட்டு கனி கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். அதை போல் ஒரு விவசாயம் எடுத்துக்கங்க. விதைத்த உடனே அறுக்க முடியுமா? விதைத்து நீர் பாய்ச்சி அந்த ஏற்ற காலம், அறுவடை காலம் வரலும் பொறுமையாய் காத்திருக்க. அதான் யாக்கோபு சொல்றார், ஒரு விவசாயி போல நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லுவார் நீங்கள் யாக்கோபில். அப்போ ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது பாருங்க, இல்லையா? அப்படி பொறுமையாய் காத்திருக்கணும். எப்படி கனி தரும் என்று அறுவடைக்கென்று விவசாயி காத்திருக்கிறது போல நீங்கள் பொறுமையாய் கண்ணீரை விதைத்து, உபவாசத்தை, ஜெபத்தை விதைத்து, ஸ்தோத்திரம், பொறுமையை விதைத்து கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்தா கனி கொடுக்கும், அறுவடை உண்டுன்னு காத்திருந்தா ஏற்ற நேரத்தில் அறுவடை செய்வீர்கள். உங்கள் கண்ணீருக்கு தகுந்த பலனை கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். அள்ளித்தும் விதையை சுமந்து கொண்டு போகிற அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்தறில சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். 126ஆம் சங்கீதம் பார்த்தீங்களா?
அப்படி நீங்கள் காத்திருந்தா, இதே அதிகாரம் சொல்றாரு பாரு, 49 ஏசாயா 23 வாசித்து பாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாருங்க, உங்க சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வாசிக்கலாமா? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயைகள் உன் கை தாய்மார்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்கப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற வெட்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா என்ன அருமையான வார்த்தை. இப்போ அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருக்காக காத்திருக்கீங்களா? சில கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சு கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராதான்னு சொல்லி பொறுமையாக இருங்கள். நல்ல ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பார் உங்களுக்கு. உங்கள் பக்கம் கர்த்தர் நீதி செய்வார். காத்திருங்கள். இல்லையா? சில வியாபாரத்தில் படிக்கிற பிள்ளைகள் எதுவாக இருக்கட்டும், அவர் தான் சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்க வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் காத்திருந்தா வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அதுதான் சொல்கிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, காத்திருங்கள், உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இப்போ 40:31 வாசி கேட்டோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து அப்படின்னு. புது பலன் வந்து ரெனியூவல். இன்னொரு வார்த்தை எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தங்க அதுக்கு. என்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, நமது மனித பலகீனத்தை ஆண்டவருடைய வல்லமையாய் மாற்றுவார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விளக்கம். அது மனித பலகீனத்தை தேவ பலனாக மாற்றுவார், தேவ பலமாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் பலகீனப்பட்டிருக்கலாம், நீங்கள் காத்திருந்தால் அதுவே உங்களுக்கு தேவ பலனாக மாறும். இல்லையா? வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இன்னும் அருமையான வார்த்தைங்க. மனிதர்களின் பலகீனமே தேவ பலனாக மாறும். எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. அதுதான் சொன்ன, சூழ்நிலைகள் மாறுவதை காண்பீர்கள். இதை கேட்கிற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆகவே உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நம்புங்கள் ஆண்டவரே, அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நம்புங்கள். கர்த்தர் முழுமையாய் உங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை நம்புங்கள். கர்த்தர் சிறந்ததை கொடுப்பார் என்று நம்புங்கள். இல்லையா? கர்த்தர் கொடுத்ததிலே திருப்தியாய் இருக்க முடியும்னு நம்புங்க. இப்படிதான் நம்பணும். கர்த்தர் கொடுத்து நான் திருப்தியாக இருக்க முடியும். இல்லையா? அவர் நடத்துவார், அவர் என்னை ஆளுகை செய்கிறார் அப்படின்னு தேவ ஜனம் பொறுமையாக காத்திருக்கணுங்க. அன்றைக்கு நேரத்தில் சோதனை பாடுகள் வரும் பொழுது அவர் நம்ம நேசிக்காத போல நடந்துக்கிறோம். ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறது, நாங்கள் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுறார் அவனை சிக்ஷிக்கிறார். இல்லையா? அப்போ அன்பு கூறுக்கு தான் இந்த சிக்ஷை என்று சொன்னால் நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம். ஆனால் நேசிப்பதின் விளைவு பிள்ளைகளை தகப்பன் நேசிக்கிற மாதிரிங்க. இதை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே நல்ல கவனமாக இருக்கணுங்க. ஆகவே தான் சொன்னேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு நம்புங்க, உங்களை அவர் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்னு நம்புங்க. ஸ்தோத்திரம். திருப்தியாய் நடத்துவார் அப்படின்னு நம்புங்க. அப்படி நம்பி காத்திருங்கள். கழுகை போல உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். நீங்கள் விதையுடைய பலனை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த வசனத்தை பார்த்தேன். இந்த நம்பிக்கை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பொறுமை. நம்பிக்கை மற்றும் பொறுமை, ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ். இப்போ காத்திருப்பதுக்கு அர்த்தம் என்னன்னா பொறுமையும் நம்பிக்கையும். என்ன பொறுமை? ஆண்டவர் அவரது நேரத்தில் செயல்படுவார், தவறமாட்டார் அப்படின்னு பொறுமையாக நம்பிக்கை கொடுக்கணுங்க. இங்கே தான் நமக்கு பிரச்சனை நிறைய. இல்லையா? நம்ம கேட்கறது போல உடனே நடக்கணும், உடனே காரியம் ஆகணும்னா பேசுகிறோம் நம்ம. ஆனால் அவர் காலத்தில் அவர் செயல்படுவார் என்று அவர் செயல்பட விட்டு நீங்கள் காத்திருக்கிறது பேர் தாங்க பொறுமை. அதுதாங்க கழுகு காத்திருக்கிற மாதிரி. அப்படி காத்திருந்தால் ஸ்தோத்திரம், அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ரினியூவல் நடக்கும். மனுஷ பலகீனமே தேவ பலமாக மாறும். ஆகவே பொறுமையாக இருப்பது என்பது நம்பிக்கையோடு காத்திருப்பது.
ஆகவே அது அப்படியே ப்ராக்டிக்கலாக வாழ்க்கை கொண்டு வரணும். பொறுமையாக காத்திருங்க, நம்புங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். மறுபடி தாவீதுக்கு வருவோம். அவர் சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் இருக்கு ஒரு காலகட்டத்தில். அப்போ அவர் அவசரப்படுறாரு. எப்படி அவசரப்படுறாருன்னா 55ஆம் சங்கீதம் 6வது வசனம், 55:6. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அந்த கஷ்டம் இருக்கு. ஆக எப்படியாகிலும் கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடணும். ஐயோ, இந்த வீடும் வேண்டாம், ஊரும் வேண்டாம், ஒன்று எனக்கு வேண்டாம், எங்கேயாகிலும் கண்காண இடத்துக்கு நான் போய் சேர்றேன்ப்பா, போது இந்த குடும்பம், போது இந்த வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு சூழ்நிலை. அப்போ அவருக்கு என்ன, அவர் ஒரு கவிஞர் இல்லையா, அவருக்கு என்ன எப்படி வருதுன்னா, புறாவை போல் சிறகு இருந்தா ஓ நாங்கள் இந்த தப்பித்து ஓடி போவேனே. ஆனால் உண்மை என்னன்னாங்க, நம்ம பிரச்சனை விட்டு ஓடி போக நினைச்சா பிரச்சனை கூடத்தான் செய்யும். இதையும் மனசில் வைக்கணும் இல்லையா? எங்கெல்லாம் கண் காணாத ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணால் பிரச்சனை கூடத்தான் செய்யும். நகோமியை பாருங்கள், பெத்லெஹேமில் பஞ்சம். ஆகவே பிரச்சனைன்னு தப்பிப்பதற்கு மோவாப் தேசத்துக்கு போனான். புருஷன் செத்தான், மூத்தவன் செத்தான், 2வது செத்தான், 3 பதவி ஆயிட்டாங்க பாருங்க. ஆக பிரச்சனை விட்டு ஓட நினைத்தால் பிரச்சனை கூடத்தான் செய்யும். தாவீதுக்கு நெருக்கம். புறாவை போல சருகந்தா நான் பறந்து போய்விடுனேன். அதே தாவீது இன்னொரு சங்கீதத்தை சொல்றாரு பாரு, சங்கீதம் 18:19 வாசிங்க. 18:19. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆச்சுங்களா? அதே தாவீது இப்போ சொல்றாருங்க, என்னை விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஏன்னா அவர் ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ஓடி போகலை. அவர் கர்த்தருடைய கரத்தை விட்டு ஓடி போகலை. சவுல் துரத்தினாலும் இடத்த மாற்றிக்கிறாரு தவிர ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஓடி போகலைங்க. அவர் அந்த பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் விசாலமானத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, ஸ்தோத்திரம். இதோட அர்த்தம் என்ன? இப்போ 2 வருஷத்தை அப்படியே கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசாயா 40:31, சங்கீதம் 55:6 கம்பேர் பண்ணிங்கன்னா, தாவீது புறாவை போல சிறகு கேட்டார், புறாவின் சிறகை கேட்டார். ஆனால் இப்போ அவர் கழுகின் சிறகை பெற்றுக்கொண்டார். அதான் 18 சங்கீதம், கழுகின் சிறகை பெற்றுக்கொண்டார் காத்திருந்த நாள். ஆக நமக்கு தேவை கழுகின் சிறகு தானே தவிர புறாவின் சிறகு அல்ல. கழுகின் சிறகு வேணும்னா காத்திருப்போம். அதைத்தான் பார்க்குறோம். கர்த்தருக்கு காத்திருக்களோ புது பலனடைந்து கழுகுகள் போல் எழும்புவார்கள். ஆகவே பலகீனமாக இருக்கீங்களா? ஒருவேளை விசுவாசிக்கூடிய விசுவாசமே இல்லாமல் இருக்கீங்களா? பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. கழுகை போல தேவன் உங்களை உயர்த்துவார். இப்போ இந்த காத்திருக்கிற நாட்கள்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு அக்கினி சூளை போடுற நாட்கள், உபத்திரவம், சோதனை, பாடு, இதாங்க காத்திருக்கிற நாட்கள். எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் போராட்டம், ஏன் அந்த நஷ்டம் தோல்வி நினைக்கிறோமே? ஆண்டவருக்காக காத்திருக்கிற நாட்கள்ங்கிறது சோதனையான நாட்கள் இல்லையா? ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்டுங்க. ஆக சோதனையான காலம்தான் அது. அது அக்கினி சூளையான நாட்கள். அதில் நீங்கள் நிதானமாக இருங்க. நான் சொல்லுகிற சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளுங்க. காத்திருக்கிற நாட்களுக்கு பாருங்க, அதான் மிக முக்கியமான நாட்கள், அதான் விலையேறப்பட்ட நாட்கள். எத்தனையோ தேவ மனுஷன் வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சாலமோன் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பெரிய ஐஸ்வர்யன் இல்லையா அவர் சொல்கிறாரு பாருங்களேன். நீதிமொழிகள் 17:3 வாசிங்க பார்க்கலாம். 17:3. வெள்ளி குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றது இந்த சோதனை. பார்த்தீங்களா? அப்படிதான் சொல்றாரு. அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுங்க. ஆனால் அவருடைய அனுபவம் என்னன்னா, பொன் விலையேற பெற்றது, வெள்ளி விலையேற பெற்ற, அதை காட்டிய விலையேற பெற்றதுன்னா கர்த்தர் நம்ம வைக்கிற இந்த சோதனைகள். ஏன்னா அந்த சோதனைகள் தான் நம்ம பொன்னாய் மாற்றுகிறது. தானே யோபின் அனுபவம் இல்லைங்களா? என்ன சொல்றாருங்க அவரு? யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பார்த்தீங்களா? அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்.
பார்த்தீங்களா? அப்போ தான் சோதனை தான் பொண்ணாக்கிடுச்சு. அப்போ பொண்ணை விட வெள்ளியை விட ரொம்ப விலையேற பெற்றது சோதனை. சாலமோனின் அனுபவம், யோபுவின் அனுபவம் இல்லையா? ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். எதுக்கு சோதிக்கப்பட்டாராம்? சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை வழியாக 100% அர்ப்பணித்து காத்திருந்தாருங்க அவர். ஆகவே தான் ஏற்ற காலத்தில் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலக ரட்சகரானார். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் பாருங்க சோதனை நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தாருங்க. பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு ஏற்ற நேரத்தில் உயர்த்தினான். ஆகவே தான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. பொன்னை காட்டிலும் வெள்ளை காட்டிலும் விலையேற பெற்றது சோதனை. அங்கே தான் பொறுமை நமக்கு விளங்கும். ஆகவே சில காரியம் நடக்கலன்னா முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறீர்? கர்த்தர் எனக்கு செய்யலை, அவனுக்கு செஞ்சார், இவனுக்கு செஞ்சார், எல்லாரும் எனக்கு செய்யலை என்ன முறுமுறுத்து நீங்கள் அந்த சோதனை நாட்களில் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடிக்கடி நான் சொல்கிறதுங்க, நீங்கள் அந்த சோதனையான காலகட்டத்தில் முறுமுறுத்தா அந்த சோதனையான காலகட்டம் வேஸ்ட்டாக போயிடும். ஆகவே தான் முறுமுறுத்து அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆகவே வாயை அடக்கி கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. அதுதான் காத்திருப்பது. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், என்னன்னா நமக்கு என்னத்துக்கு ஆண்டவர் 2 காதுகள் வைத்திருக்கிறார், ஒரு வாயை வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் பேசுறதை விட அதிகமாக கேட்டுக்கோங்க, கவனிங்க, அதுதான் சோத்திரம் நமக்கு சிறந்தது. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அப்போ 2 காது ஒரு வாயின்னா பேசுறத நிறுத்துங்க, கேளுங்க, கர்த்தர் பேசுறத. சூழ்நிலை என்ன ஆகுது பாருங்க. ஏற்ற நேரத்தை உயர்த்துவார், சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தவங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொன்னாராம் ஒருத்தரை பார்த்து, ஆண்டவர் ஏன் தான் என்ன இப்படி படைத்தாரோ தெரியல, எனக்கு இவ்வளோ சோதனை நெருக்கம். அவர் சொன்னாராம், கவனிங்க மிஸ்டர், கர்த்தர் உங்களை படைத்தார், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, முற்றிலும் உங்களை உருவாக்கி விடவில்லை, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னாராம். நல்ல ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் உங்களை உருவாக்கி விட்டார்னு அல்ல, உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னாராம். எவ்வளோ நல்ல வார்த்தைங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சூழ்நிலையை மாற்றுவார். தாவீதின் சூழ்நிலை மாற்றினார், யோபுவின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார், ஆபிரகாம் சூழ்நிலை மாற்றினார். ஸ்தோத்திரம். அதே போல உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். காத்திருங்கள், பயப்படாதங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது, நாம் காத்திருக்கும் பொழுது தேவ திட்டம் நிறைவேறுவதை காண்பீர்கள். முதல்ல சொன்ன தடைகள் உடைவதை காண்பீர்கள். 2வது சூழ்நிலை மாறுவதை காண்பீர்கள். 3வது தேவ திட்டம் நிறைவேறுவதை காண்பீர்கள். ரூத் 3:18. ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. பெத்லெஹேம் வந்துட்டாங்க, காத்திருக்கிறாங்க. போவாஸ் வயலுக்கு போய் திரும்பி வந்துட்டா. அதன் பிறகு நகோமி சொன்ன ஒரு அருமையான வார்த்தைங்க, மகளே, இது என்னமாய் நடக்கும் என்று நீ பொறுத்திரு, காத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நகோமி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களுக்காக நீ சந்தோஷப்படு. நம்பர் 1. பொறுத்துருன்னா என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலத்தில் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் நினைச்சு முறுமுறுக்காத, கடந்த காலத்தில் நடந்த எல்லா காரியங்களுக்காக சந்தோஷப்படு. 2வது, இப்பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற சூழ்நிலையில் திருப்தியாயிரு. 3வது, இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்காக கர்த்தரை நம்பி காத்திரு. இந்த 3 வார்த்தைகள் அடங்கி இருக்குதுங்க. மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, கடந்த காலத்தில் நடந்த எல்லா காரியங்களுக்காக சந்தோஷப்படு, இப்பொழுது நிகழ்காலத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களுக்காக அதில் திருப்தியாயிரு, இனி நடக்க போகிற காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திர நம்பிக்கையோடு காத்திரு. கர்த்தர் நிச்சயமாய் அவர் சற்றங்கள் அடைக்கலமாக அந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் அப்படின்னு பொறுமையாய் காத்துன்னு சொல்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்கிற, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை.
அப்பொழுது அவள், என் மகளே, மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். போவாஸ் யாரா? அவன் உண்மையுள்ளவன். ஆகவே நிச்சயம் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான். என்ன 3ஆம் அதிகாரத்துல 12-13 சொல்லிருக்கிறான். என்னை காட்டிலும் கெட்டின ஒரு உறவின் முறையான் இருக்கிறான். அவன் விவாகம் பண்ணட்டும், உன்ன இல்லைன்னா நான் விவாகம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். போவாஸ் உண்மையுள்ளவர். ஆக நிச்சயமா அதன்படி செய்வார். அது வரையில் நீ பொறுமையாய் காத்திரு. என்னம்மா நடக்க வேண்டும்? பொறுமையாய் காத்திரு என்று நல்ல ஒரு ஆலோசனை. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உண்மைதான். நமது போவாஸ் ஆகிய ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். இந்த வருஷத்துல நம் திருச்சபைக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லியிருக்கார். அப்போ அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதிலே அவர் உண்மை உள்ளவர். கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் நமது போவாஸ் ஆகிய இயேசு. இதை கேட்கறமையா கர்த்தரி பிள்ளைகளே, கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வார், ஏற்றதை செய்வார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆகவே கடந்த காலத்தில் நடந்துக்க சந்தோஷப்படு, நிகழ்காலத்தில் திருப்தியாரு. இனி நடக்க போகிற காரியங்களுக்காக நம்பி காத்திருங்கள். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆகவே நாமும் ஆண்டவர் விசுவாசத்தோடு காத்திருப்போம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலதுபார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொன்னதை செய்கிற தெய்வம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதன் விளைவு பாருங்க. நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரத்துக்கும் ரூத் 3ஆம் அதிகாரத்துக்கும் பெரிய வித்தியாசம். சூழ்நிலையே மாறிடுச்சுங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு போவாஸ் வயலில் போய் கதிர்களை பொறுக்கிறவளாக இருந்தாள். ஆனால் 3ஆம் அதிகாரத்து முடிவும் நாதாரிக தோக்கத்தை பார்த்தீங்கன்னா, போவாஸ் ரூத்துக்காக வாக்குத்தத்தம் பண்ணி அதை செயல்படுத்துவதற்கு அவர் தீவிரமாக இருக்கிறார். ஆரம்பிச்சிட்டாருங்க வேலையை. சூழ்நிலை மாறிவிட்டது. தமது திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற தொடங்கிவிட்டார். அதான் சொன்ன 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரம் பெரிய வித்தியாசம். ஆக இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது ஆண்டவர் வாழ்க்கை அப்படித்தான் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். தமது திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் துவங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த திட்டம், பெரிய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்று நிறைவேற்றுவார். ஆகவே இந்த ரூத்தை போல பொறுமையாய் காத்திருங்கள், கர்த்தர் செய்வார் நிச்சயமாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ரூத்து செய்ய வேண்டிய செய்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறா. இப்போ போவாஸ் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் இவ்வளோ ஆவிக்கிற அர்த்தங்க. நம்ம செய்ய வேண்டிய செய்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. கர்த்தர் நமக்காக வேலை செய்ய துவங்குவார் இல்லையா? அதை கேட்குற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, மற்றதை அவர் கருத்தில் விட்டு விடுங்கள். அவர் செய்வார். அவர் செய்வது எல்லாம் அற்புதமாக இருக்கும். அங்கே தேவ திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நகோமி பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனை. முன்பு என்ன சொன்னாங்க? 1ஆம் அதிகாரத்தில் 8 வாசிங்க பார்க்கலாம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் திரும்பி போயிருங்க. தப்பான ஆலோசனை இல்லையா? அவர் விக்கிரகார தேசம் தான் கூட வந்திருக்காங்க. திரும்ப போனால் எங்கே போவாங்க? இனத்தாரத்துக்கு, விக்கிர ஆராதனைக்கு போய் வாழ்க்கையே போயிருங்க. ஒரு பால் வாழ்க்கை போயிடுச்சா? இப்போ தப்பான ஒரு ஆலோசனை. ஆனால் அதே நகோமி இங்கே பாருங்க, போயிடாதம்மா, பொறுமையாய் காத்திரு. அடேப்பா, என்ன ஒரு நல்ல ஆலோசனை பாரு. அதன் விளைவு தான் ரூத் போவாஸ் திருமணமாகி அவர்கள் சந்ததியிலே தான் ஈசாயின் சந்ததியிலே தான் தாவீது, தாவீதின் சந்ததியிலே தாவீதின் குமாரன் இயேசு உலகத்துக்கு வந்த உலக ரட்சகராகி நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெய்வம். ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.